அக்காவை விட்டு தள்ளி போங்கடா. அவங்க மேல கைய வச்சா கைய உடைச்சிருவேன். அந்த சிவனோட அருள் பெற்றவம்மா. நீ இப்போ சேஷனாகினிமா. இன்னைக்கு ஆதிசேஷன் உன்னதான் தேர்ந்தெடுத்திருக்காரு. இனி நாக வம்சத்தோட தன்னிகர் இல்லாத தலைவி நீதான். இல்லம்மா, பதவியோட புகழை காப்பாத்து, நாகமணியையும் காப்பாத்து சாரதா. இனிமே எல்லாம் உன்னோட பொறுப்பு. உன்னோட அக்காவையும் நீ நல்லா பாத்துக்கோ சாரதா. அம்மா அம்மா சாரதா, அம்மா 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 அப்பா தம்பி எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. நம்ம குடும்பம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சாரதா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அழாத சாரதா, அழாத. இந்த வலியை பொறுத்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொறுப்புகள் கொடுக்கப்படும். இன்னைக்கு நம்ம அம்மாவும் அப்பாவும் நம்மள விட்டு போயிட்டாங்க. நீ இந்த வலியை பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நாளைக்கு இந்த உலகத்தையே காக்க வேண்டிய நிலைமை வரும்போது நான் எந்த நொடியிலையும் உன்னை விடாம உன் கூடவே இருப்பேன். நான் கூடவே தான் இருப்பேன். அந்த கடவுளோட விருப்பமும் இதுதான். அதான் நீ சேஷனாகினி ஆயிருக்க. அர்ஜுன், நாம 2 பேரும் பாதி நாகினி பாதி மனுஷங்களா இருக்கோம். இல்ல, நான் சேஷனாகினி ஆகணும்னு நினைச்சேன். நீ மனுஷி ஆகணும்னு ஆசைப்பட்ட. ஆனா இப்போ நீ சேஷனாகினி. கடும் தவத்தால இப்ப நான் நாகினி ஆயிட்டேன். நம்ம 2 பேராலையும் மனுஷங்களா வாழ முடியாதுமா. இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சுக்கா. நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்மளோட கனவு எல்லாம் இந்த மாளிகையோட சேர்த்து எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுக்கா. இப்ப நாம எல்லாத்தையும் இழந்துட்டோம்க்கா. நான் இந்த மாளிகையை வெறுக்கிறேன். இனிமே நான் இந்த மாளிகைக்குள்ள எப்பவும் திரும்ப வரமாட்டேன். ஆதி சிவனோட பூமிக்கே நான் போக போறேன். இந்த மாளிகை என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிடுச்சு. இந்த இடத்தை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. நான் இங்க இருந்து போறேன். என்ன ஆனாலும் சரி, திரும்ப இந்த மாளிகைக்குள்ள என்னைக்கும் கால் எடுத்து வைக்கவே மாட்டேன். நான் போறேன். எனக்கான அழைப்பு வரும்போதுதான் நான் இந்த பூமிக்கு திரும்ப வருவேன். அப்ப என்ன பண்ணணுமோ அத நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் சிவ பூமிக்கே போயிடுவேன். ஆனா இந்த மாளிகைக்குள்ள என் வாழ்நாள் முழுக்க என்னோட காலடி படவே படாது. என்னைக்கும் வரமாட்டேன், எப்பவும் வரமாட்டேன். அதுக்கப்புறம் நானும் சாரதாவும் பூமிக்கு அடியிலே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபசர் சேஷநாகினியும் அழைச்சப்போ நாட்டை காப்பாத்தணுன்றதுக்காக சாரதா இந்த பூமிக்கு அடியில இருந்து வெளியில வந்துட்டா. நானும் அவ கூடவே வந்துட்டேன். அந்த கெட்ட நாள் என் மொத்த வாழ்க்கையும் இருட்டாக்கிடுச்சு. அதனாலதான் இந்த மாளிகைக்குள்ள வரவே மாட்டேன்னு சொன்னேன். ஆனா சாரதா, நீங்க வந்துதான் ஆகணும்.